எஸ்யூவிஸ் தான் இந்தியர்களோட விருப்பமான நம்பர் 1 சாய்ஸா இருக்கிற காரணத்தினால எல்லா நிறுவனங்களுமே தங்களுடைய போர்ட்போலியோல எஸ்யூவிஸா நிரப்பி வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு காலகட்டத்தில் 20-30 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்த எஸ்யூவி கார்களோட விலை இப்போ 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோட பரவி இருக்கு. அதுல இந்தியாவிலேயே கடந்த மாதம் அதிகமா விற்பனையான டாப் 25 எஸ்யூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 25வது இடத்தை பிடிச்சிருக்கிறது CITROEN C3. CITROEN நிறுவனத்தோட இந்தியா பிரசன்ஸுக்கு இந்த கார் ஒரு முக்கியமான ப்ராடக்டா கருதப்படுது. யாருமே எதிர்பார்க்காத 5.5 லட்சம் அப்படிங்கிற விலையில லான்ச் பண்ணப்பட்ட இந்த கார் ஓரளவுக்கு டீசென்டான சேல்ஸ் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வருது. 1180 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அக்டோபர் 2022ல. 24வது இடத்தை பிடிச்சிருக்கிறது MG ஹெக்டர். MG நிறுவனத்திடம் எக்கச்சக்கமான கார் மாடல்கள் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்ல நுழையறதுக்கு அவங்க எஸ்யூவிஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதுல முதல் ப்ராடக்டான MG ஹெக்டர் அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹிட் கொடுத்த ப்ராடக்ட். MG மோட்டார்ஸ் ZSUV, கிளாஸ்டர் போன்ற மற்ற கார்களை வச்சிருந்தாலும் MG மோட்டார்ஸோட ஃப்ரண்ட் ஃபேஸா இருக்கிறது ஹெக்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். 1630 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 23வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா குஷாக். ஸ்கோடா நிறுவனத்தோட இந்தியா 2.0 ஸ்ட்ராட்டஜில ஸ்கோடா குஷாக் மற்றும் ஸ்லாவியாவை லான்ச் பண்ணாங்க. கடந்த வருடம் ரொம்பவே குறைவான கார்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்த ஸ்கோடா நிறுவனம் இந்த குஷாக்கோட சேல்ஸ் காரணமா 2022 அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாவே அமைஞ்சிருக்கு. ரீசெண்டா ஸ்கோடா குஷாக் குளோபல் என்கேப் ரேட்டிங்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இருக்கிறதுனால இந்த சேல்ஸ் வால்யூம் இன்னமும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1691 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அக்டோபர் 2022ல. 22வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா சஃபாரி. நல்ல பில் குவாலிட்டி மற்றும் சுப்பீரியர் லுக்ஸ்ல இருந்தாலும் இந்த வண்டி ப்ரொவைட் பண்ற ஃபீச்சர்ஸ் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இதே பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிற XUV 700 எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இதன் காரணமா டாடா சஃபாரி ஒரு சாலிடான காரா இருந்தாலும் வெறும் 1751 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு கடந்த மாதம். அடுத்து நாம பார்க்க போறது MG நிறுவனத்தோட ஆஸ்டர். மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஹியூண்டாய் கிரெட்டாவுக்கு எல்லா நிறுவனங்களும் போட்டி கொடுத்துட்டு இருந்த சமயத்துல MG நிறுவனமும் அவங்க பங்குக்கு ஆஸ்டரை லான்ச் பண்ணாங்க. முதல் முறையா இந்தியாவுல அடாஸ் ஃபீச்சரோட லான்ச் பண்ண மிட் சைஸ் எஸ்யூவி இந்த கார் அப்படின்னு சொல்லலாம். 1774 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 20வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். டொயோட்டா ஃபார்ச்சுனர் இப்போ மாஸ் மார்க்கெட் கார்ல இருந்து லக்ஸரி கார் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும். டொயோட்டா ஃபார்ச்சுனரோட ஆன் ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாயை தாண்டியாச்சு. இருந்தாலும் இந்த கார்களோட விற்பனைக்கு டொயோட்டாவோட ரிலையபிலிட்டி முக்கியமான பங்கு வகிக்குது. மற்ற கார்கள்ல வர்ற மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர் லிஸ்ட் இல்ல அப்படின்னாலும் டொயோட்டாவோட புல்லட் ப்ரூஃப் ரிலையபிலிட்டி இந்த கார்கள் ஈஸியா விற்பனை ஆகிறதுக்கு காரணமாயிருக்கு. 2031 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அக்டோபர் 2022ல. 19வது இடத்தை பிடிச்சிருக்கிறது Volkswagen Tiguan. ஜெர்மன் பிராண்ட் கார்ஸ்லயே இந்தியால அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது Volkswagen Polo மற்றும் Vento அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கார்களுக்கு பிறகு Volkswagenோட ஃபியூச்சர் ரொம்பவே கேள்விக்குறியா இருந்த சமயத்துல அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் Volkswagen Tiguan. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண Volkswagen Virtus கூட சேர்ந்து இந்த Tiguan நல்லா பெர்ஃபார்ம் பண்ற காரணத்தினால Volkswagen இந்தியாவுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி Tiguanum 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கியிருக்கு குளோபல் என்கேப் ரேட்டிங்ல. 2355 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 18வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ கைகர். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவில கைகர் ப்ரொவைட் பண்ற வேல்யூக்கு இந்த நம்பர்ஸ் ரொம்பவே குறைவு அப்படின்னு நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஃபுல்லி லோடட் வேரியன்ட் கொடுக்கறாங்க ரெனோ கைகர்ல. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கோட டாப் எண்ட் வேரியன்ட் 8 லட்சம் ரூபாய் வருது. ரெனோ நிறுவனத்தோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ப்ரொவைட் பண்ற வேல்யூ ஃபார் மணி காருக்கு இன்னுமே அதிக மக்கள் விரும்பி வாங்குவாங்க. 2685 கார்கள் விற்பனை ஆயிருக்கு கடந்த மாதம். 17வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா ஹாரியர். டாடா மோட்டார்ஸ் மேல இருந்த அபிமானத்தையே மாற்றிய கார் டாடா ஹாரியர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரேஞ்ச் ரோவர் போன்ற ஸ்டைலிங்ல நல்ல பில்ட் குவாலிட்டியோட சுப்பீரியர் ரோட் பிரசன்ஸோட இருக்கும் டாடா ஹாரியர். இதன் காரணமா லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்ப வரைக்கும் 3000 கார்களை கான்ஸ்டன்டா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் மாதிரி ஒரு மாஸ் மார்க்கெட் பிராண்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற காரை விற்பனை செய்யறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 2762 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க ஹாரியர் மூலியமா. மேலும் அடுத்தடுத்து காசிரங்கா எடிஷன், ஜெட் எடிஷன் அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுடைய லைனப்பையும். 16வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் மேக்னைட். நிசான் நிறுவனம் அடுத்தடுத்து தங்களுடைய எஸ்யூவிஸை இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. அதற்கு முதல் காரணம் இந்த நிசான் மேக்னைட்டோட சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். 2819 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 15வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டாயோட அல்கசார். ஹியூண்டாய் கிரெட்டாவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான இந்த கார் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனையில இல்ல அப்படின்னாலும் ஹியூண்டாய் நிறுவனம் தங்களால முடிந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூண்டாய் கிரெட்டா கஸ்டமர்ஸ் அல்கசார் வாங்க சொல்லியும் இந்த சேல்ஸ் நம்பரை
அச்சீவ் பண்ணிருக்காங்க. மேலும் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்கும்போது ஹியூண்டாய் கிரெட்டாவோட டாப் எண்ட் வேரியன்ட்டும் அல்கசாரோட என்ட்ரி லெவல் வேரியன்ட்டும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். கிரெட்டாவோட டாப் எண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அல்கசாரையும் செக் அவுட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் கிடைக்கும். 2847 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 14வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் ஹைரைடர். அஃபோர்டபிள் ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட முதல் ப்ராடக்டா இந்தியால இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. மேலும் மாருதி சுசுகியோட 1.5 லிட்டர் இன்ஜினும் பேஸ் வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே எக்கச்சக்கமான புக்கிங்ஸ் இருந்தாலும் கடந்த மாதம் 3384 கார்கள் தான் டெலிவரி பண்ணிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். 13வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா தார். இந்தியன் மார்க்கெட் முழுக்க எஸ்யூவிஸால நிறைஞ்சிருந்தாலும் மஹிந்திரா தாருக்கு மட்டும் தான் காம்படிஷனே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் கூர்கா போன்ற வண்டிகள் இருந்தாலும் மஹிந்திரா தாரோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் மற்றும் கம்ஃபர்ட்டுக்கு நிகரே இல்ல அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ்ல இருந்து தாரோட விலை தொடங்கினாலும் மக்கள் இன்னமும் ஒரு வருடம் வெயிட் பண்ணி மஹிந்திரா தாரை வாங்குறாங்க. 3666 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 12வது இடத்தை பிடிச்சிருக்கிறது XUV700. மஹிந்திரா நிறுவனத்துக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சேல்ஸ் வால்யூமை பத்தி எந்த கவலையும் இல்ல அப்படின்னு என்ஷூர் பண்றது இந்த XUV700 அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் XUV700க்கு இருக்கிற புக்கிங் நம்பர்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த XUV700ஓட புக்கிங்ஸ் டாப் எண்ட் வேரியன்ட்ஸா தான் இருக்கு. டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கிற காரணத்தினால செமிகண்டக்டர் ஷார்டேஜ் பெரிதும் இந்த கார்களை அஃபெக்ட் பண்ணுது. இதன் காரணமா 5815 கார்களை தான் டெலிவரி பண்ணிருக்காங்க கடந்த மாதம். அடுத்து நாம பார்க்க போறது மஹிந்திராவோட XUV300. மாருதி சுசுகி BREZZA மற்றும் ஹியூண்டாய் வென்யூ அவங்க பங்குக்கு ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ண பிறகு XUV300ஓட சேல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்தது. ஆனா ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண டர்போ பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் காரணமா XUV300க்கு ஒரு புதிய லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதம் 6282 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ என் மற்றும் ஸ்கார்பியோ கிளாசிக் ரூரல் மார்க்கெட்ல எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. ஏற்கனவே பாப்புலரா இருந்த ஸ்கார்பியோட நேம் இப்போ ஸ்கார்பியோ என்னோட லான்ச்சுக்கு பிறகு இன்னுமே அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். XUV700க்கு ஈக்குவலா இந்த காரை பிரைஸ் பண்ணியிருந்தாலும் மக்கள் ஸ்கார்பியோ அப்படிங்கிற தனித்துவமான நேமுக்கு விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 7438 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா SONET. காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல ரகட் லுக்கிங் கார் ஒன்னு இருக்கு அப்படின்னா அது கியா SONET தான் சொல்ல முடியும். லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேஸ் லிஃப்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலும் அக்ரெசிவ் ஸ்டைலிங் மற்றும் எக்கச்சக்கமான வேரியன்ட்ஸ் காரணமா கியா SONET காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல நல்ல நம்பர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 7614 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கும் போது மக்கள் விரும்பி வாங்குவாங்க. அதுவே மாருதி சுசுகி மாதிரி வைட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் உள்ள பிராண்ட் இந்த கார்களை லான்ச் பண்ணும்போது சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதுவே தான் கிராண்ட் விட்டாராவுக்கும் நடந்திருக்கு. முதல் மாதத்திலேயே 8052 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா பொலேரோ. பொலேரோவோட நோ நான்சென்ஸ் டிசைன் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ரிலையபிள் டீசல் இன்ஜின் இந்த காரோட சேல்ஸ் நம்பரை எப்பவுமே குறைய விடாது அப்படின்னு நான் சொல்லணும். 8772 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அக்டோபர் 2022ல. அண்ட் பொலேரோ நியோவும் லேடர் ஆன் ஃப்ரேம் காம்பாக்ட் SUV விரும்புறவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸா இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டாய் வென்யூ. ஹியூண்டாய் வென்யூவோட ஃபேஸ் லிஃப்ட் மற்றும் பெட்ரோல், டீசல் மற்றும் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், IMT, DCT போன்ற டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு ஹியூண்டாய் வென்யூல இல்லாத வேரியன்ட்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம். காம்பாக்டான SUV பாக்குறீங்க ஆனா உங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஹியூண்டாய் வென்யூல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதன் காரணமா 9585 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா செல்டோஸ். ஹியூண்டாய் கிரெட்டாவுக்கு காம்படிஷனா இந்தியால லான்ச் பண்ணாலும் ஹியூண்டாயோட சப் பிராண்ட் தான் கியா அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஹியூண்டாய் கிரெட்டாவையே 2 மடங்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல. கியா செல்டோஸும் லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்தியர்களோட பாப்புலர் சாய்ஸா இருக்கு மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல. 9777 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட BREZZA. மாருதி சுசுகி நிறுவனத்திடமிருந்து எல்லாரும் எதிர்பார்த்த சன்ரூஃப் மற்றும் அட்வான்ஸ் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், அப்டேட்டட் ஸ்டைலிங் அப்படின்னு BREZZAவோட பாசிட்டிவ்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். 9941 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா பஞ்ச். இந்தியர்களோட மனநிலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட் டாடா பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். SUVயோட ரோட் பிரசன்ஸ் வேணும் ஆனா ஒரு ஹேஷ்பேக்கோட மெயின்டெனன்ஸோட லோ காஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டாடா பஞ்ச் ஒரு ஆப்டான சாய்ஸா இருக்கும். மேலும் சிட்டி டிரைவிங்க்கு பெரிய சைஸ் SUVs ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா டாடா பஞ்ச்ல அந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். 10982 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டாய் கிரெட்டா. SUV செக்மெண்ட்ல எப்பவுமே கிங்கா இருக்கிற ஹியூண்டாய் கிரெட்டா இப்போ 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஹியூண்டாய் கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் குளோபலா லான்ச் ஆயிருந்தாலும் இந்தியால லான்ச் பண்ணாம இருக்காங்க ஹியூண்டாய் நிறுவனம்.
11,880 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நெக்ஸான். டாடா நெக்ஸான் ஒரு ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட எஸ்யூவி கிடையாது. கிட்டத்தட்ட 2 ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு பிறகு கரண்ட் ஜெனரேஷன் டாடா நெக்ஸான் இருக்கு. ஆனாலும் இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் எஸ்யூவி அப்படிங்கிற கிரீடத்தை டாடா நெக்ஸான் தக்க வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் 5 ஸ்டார் ரேட்டட் சேஃப்டி, ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி மற்றும் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமா 13,767 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். சோ இவ்வளவு எஸ்யூவிஸ் குவிஞ்சிருக்கிற இந்தியன் மார்க்கெட்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.